இப்போ ட்ரம்ப் வந்து எந்த நேரமும் அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுற ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்த 2-3 மாதங்களுக்குள் ட்ரம்ப் வந்து பதவி விலக வேண்டிய, வெள்ளை மாளிகைக்குள் மக்கள் கூட்டம் கூட்டமாக புகுந்து ஒரு பெரிய கலவரம் ஏற்படக்கூடியது. ஏன் வந்து இது வந்து நடக்கக்கூடியதுன்னா, ட்ரம்ப் தோற்று போனார் இதுக்கு முன்னால் ஒரு தடவை, நடுவில் பைடன் கிட்ட தோற்று போனார். அப்போ ட்ரம்ப்புடைய ஆட்கள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து வெள்ளை மாளிகைக்குள்ளே புகுந்து கலாட்டா பண்ணி சோஃபா கோஃபா எல்லாத்தையும் அடித்து உடைச்சாங்க. இன்னும் வழக்கு நடக்குது. அப்போ அது ட்ரம்ப்புக்கு எதிராக நடப்பதற்கு அரசியல் ரீதியாகவோ, அப்போ வந்து அரசியல் கட்சி தான் வந்து ஒன்னோட ஒன்று பிரச்சனை மோதிக்கிச்சு. இப்போ வந்து 200% இப்போ திடீர்னு நேற்று பேசியிருக்காரு, சைனா இதை வந்து நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா 500% டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். பைத்தியகாரத்தனமாக இருக்குது. 500%லாம் இதெல்லாம் வந்து ஒரு 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 புத்தி சுவாதீனம் உள்ளவர் செய்கிற ஒரு விஷயமா தெரியல. 100 ரூபா பொருளுக்கு 500 ரூபா கொடுத்து அந்த பொருளை விற்கணும்னா எப்படி விற்க முடியாது? இல்லையே, அதை வாங்குறவன் யாரு?